சட்டவிரோதமாக கார் இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரத்தில் நடிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப இடி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். நோட்டீஸ் எப்போது அனுப்பப்படும்? விவரங்கள். வணக்கம். பூட்டானில் இருந்து முறைகேடாக இந்தியாவுக்குள் கார்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சுங்கத்துறை ஆய்வு மேற்கொண்டதோடு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் கருப்பு பணம் மற்றும் ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கருத்தில் கொண்டு அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நேற்று 17 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் இறுதியில் நடிகர் துல்கர் சல்மான், கேரளாவைச் சேர்ந்த பிருத்திவிராஜ், அமித் சக்காலக்கல், நடிகர் மம்முட்டி உள்ளிட்டோருடைய வீடுகளிலும் சோதனையிடப்பட்டது. சோதனையோடு பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. அந்த ஆவணங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இந்த சோதனை நடைபெற்ற இந்த நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், அமித் சக்காலக்கல், மம்முட்டி உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் அமலாக்கத்துறை முடிவு செய்திருக்கின்றது. இவர்களை விசாரணைக்கு வரவழைத்து இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது இதனுடைய அவர்கள் வாங்கிய கார் முன்பு வைத்திருந்த நபர்கள் யார், இவர்களுக்கு விற்பனை செய்த டீலர்கள் யார், இதன் பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.